ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ச்சியா நம்ம சேனல் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருமலைக்கு தரிசனத்துக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெகுலரா நம்ம வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில வந்து சிங்கிள் பர்சனா தரிசனத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க டிடிடி தேவஸ்தானம் சார்பில் கொடுக்கக்கூடிய ரூம்ஸை நாம புக் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியா போனாலுமே நம்ம போற டைம்க்கு ஆஃப்லைன்ல ரூம்ஸ் கன்ஃபார்மா கிடைக்குமா அப்படின்னா அது நம்மளோட லக்க பொறுத்து தான். காலையில டைம்ல இருந்தா கன்ஃபார்மா சிஆர் ஆஃபீஸ்ல நம்ம ரூம் வந்து எடுத்துக்கலாம். இல்ல நம்ம மத்தியானம் இந்த மாதிரி எல்லாம் போறோம்னா நிறைய பேர் ரூம் கிடைக்காம சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல ஸ்டே பண்ணிருக்கீங்க இந்த ரூம்ல அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. திருமலையில வந்து டிடிடியோட ரூம் இல்லாம தனியார் மடங்கள் தான் இருக்கு. ஸோ தனியார் பிரைவேட் ரூம்ஸ் அப்படின்னு கிடையாது, தனியார் மடங்கள் நிறையவே இருக்கு. அந்த மடங்கள்ல ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ் கொடுக்கறது வந்து அங்க இருக்கக்கூடிய டோனர்ஸ்க்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காமன் பீப்புளுக்கு நிறைய மடங்கள்ல ரூம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம இன்கொயரி பண்ணாலும் ரூம்ஸ் இல்லை அப்படின்றத தான் மெயினா சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில மடங்கள்ல ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, காமனா போகக்கூடிய பிலிகிரிம்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காமன் ஹால்ல நம்ம ஸ்டே பண்ணிட்டு அங்க இருக்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சில மடங்கள்ல கொடுக்குறாங்க. பிரைவேட் மடங்கள் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடியது கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன். ஸோ அவங்க மட்டும்தான் ஆன்லைன்லயே வந்து நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது 900 ரூபாய் ரூம் வந்து நான் ஏசி ரூம். ஏசி ரூம் வந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்கு. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக போயிட்டு அவங்க கிட்ட ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம நேரில் போகும்போது இந்த காசி மடத்துல நம்ம வந்து டார்மிட்டரி ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சிங்கிளாக போகிறவங்களுக்கு. ஸோ வயசானவங்க யாராவது தனியாக போகிறீங்க தர்ஷனுக்கு அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய பிஏசியில் வந்து என்னால் ஸ்டே பண்ண முடியாது, ஸோ ஒரு பெட்டு ஒரு காட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், அங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தர்ஷன் போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ கோயிலேருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த காசி மடத்தில் கொடுக்கக்கூடிய டார்மிட்டரி ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். ரூம் அப்படின்றது நமக்கு செப்பரேட்டாக ரூம் இருக்காது, ஒரு காமன் ஹால் மாதிரி நிறைய பெட் இருக்கும். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு லாக்கரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 250 ரூபா நம்ம பே பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 50 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டுமே அங்கே கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் குளிக்கிறதுக்கு இங்கே வெந்நீருமே கிடைக்கும். ஸோ ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சிங்கிளாக போகிறவங்களும் நம்ம இந்த டார்மிட்டரி ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேமிலியாக போகிறவங்க இந்த மாதிரி நிறைய பெட்டு நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் 2 ஜென்ட்ஸ் போறீங்க இல்லைன்னா ஒரு சிங்கிளா ஒரு ஜென்ட்ஸ் போறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ண முடியாது, டைரெக்டா போயிட்டு தான் நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தால் டார்மிட்டரி ரூம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது இல்லாமையும் நமக்கு வந்து ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து தான் கொடுப்பாங்க. நான் ஏசி ரூம் வந்து 1300 ரூபாயும் ஏசி ரூம் வந்து 1900 ரூபாய். ஸோ இந்த ரூம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் கூட ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் ஆகி தான் உங்களுக்கான ரூம் காஸ்ட் வந்து வரும். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. அங்கே அவைலபிலிட்டி பொறுத்து அந்த டைமில் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த காசி மடத்தில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டார்மிட்டரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நீங்கள் கோயிலேருந்து நடந்தே ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இதோட கூகுள் மேப்பை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் மடங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாப் வந்து இருக்குது, அங்கே இறங்கி கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த காசி மடம் திருமலை திருப்பதி 2 இடத்துலையுமே வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்ம திருமலையில் வேற எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் மடங்களில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிஆர் மடத்துலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமும் இருக்குது, ரூம் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் காமன் ஹால்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கூட நம்ம வந்து காமன் ஹால்ஸில் படுத்துக்கலாம். சில இடங்கள்ல வந்து பாய் கொடுப்பாங்க, தலையணை கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரூமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னொன்றுக்கும் ஏற்கனவே நம்ம தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அது இல்லைன்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க.
இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் செப்டம்பர் மாசத்துல புரட்டாசிக்கான டிக்கெட் புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்தோட புக்கிங் பத்தின அஃபிஷியல் அப்டேட் டிடிடியோட லேட்டஸ்ட் புக்கிங் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இது கூடவே லோக்கல் டெம்பிள்கான சேவா டிக்கெட்டுமே ஓபன் ஆகும். ஸோ இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ல கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்கான சேவா டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கும், இந்த ஹோமத்தோட டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஹோமத்துக்கு வந்து 1600 ரூபா பே பண்ணணும். 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணிக்கணும். 1000 ரூபாய் போயிடும். 600 ரூபாய்க்கு 300 ரூபா தரிசனம். மத்தியானம் 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா ஹோமம் அட்டன் பண்ணணும். காலையில வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி டைம் நீங்க அங்க இருக்கணும். 9ல இருந்து 11 மணி வரைக்கும் நமக்கு வந்து ஹோமம் வந்து நடக்கும். ஹோமம் முடிச்சுட்டு நீங்க அங்க வந்து உங்களோட டிக்கெட்ல சீல் சைன் வாங்கிட்டு போயிட்டு தான் திருமலையில இருக்க ஏடிசி சர்க்கிள் வழியா 300 ரூபா தர்ஷனுக்கு போகணும். இது ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். புரட்டாசி மாசம்ன்றனால நிறைய பேருக்கு வந்து சனிக்கிழமை டிக்கெட்லாம் கிடைக்கலன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் வந்து செப்டம்பர் மாசத்துல புரட்டாசியில சனிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய கடைசி சான்ஸ். அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் டிக்கெட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்றத திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இங்க வந்து கீழே இருக்கக்கூடிய 3 கவுண்டரோட ஸ்டேட்டஸ் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இல்லாம நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸா இருந்தீங்கன்னா டிடிடியோட அஃபிஷியல் பேஜ்ல அதுவுமே அப்டேட் பண்றாங்க. அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜ்ல வந்து பாருங்க, போஸ்ட்டுக்கு கீழே லேட்டஸ்டான நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல இன்னைக்கான சர்வதர்ஷனம் பத்தின அப்டேட்டையுமே அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, எத்தனை கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணியிருக்கிறதுல எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதுல விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வந்து டோட்டலா இன்னைக்கு எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கான ஸ்லாட் 14,000 டிக்கெட்டும், நாளைக்கான ஸ்லாட்ல 7,000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இஷ்யூ பண்ணது, கரண்ட் அவங்க போஸ்ட் பண்ண டைம்ல எவ்வளவு அவைலபிலிட்டி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது எஸ்எஸ்டி டோக்கன். இது வந்து நம்ம அந்த திருமலா.org வெப்சைட்லயும் பார்த்துக்கலாம். இதுவே வந்து நம்ம ஸ்ரீவாரிமெட்டில கொடுக்கக்கூடிய டோக்கனோட ஸ்டேட்டஸ் நமக்கு காட்டாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட டோக்கன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, மொத்தமா ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்றத நீங்க இன்ஸ்டா பேஜ்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே வந்து பாருங்க, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு 3000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண டைம் 1714 டோக்கன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முடியும் போது கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டா பேஜ்ல அவங்களோட அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க, யூசர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ லேட்டஸ்டா வரக்கூடிய டிடிடி ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே இதுல வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்ற எல்லாமே இதுல இருக்கு. தேவைப்பட்டா இதை கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,595 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 22 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 18 மணி நேரம் வந்து ஆகுது. நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். நேரடி சர்வதர்ஷனம் கூட ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் கூட டிக்கெட்ஸ் வந்து நாளைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருந்துச்சு. காலையில 2 மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும். ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். அலிப்பிரிமெட்டில் டோக்கன் கொடுக்கறது இல்ல. நியர்பைல இருக்க பூதேவி வளாகத்துல போயிட்டு நீங்க டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம், நீங்க பஸ்லயும் போகலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தா அந்த போஸ்டர் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லயும் பேஜை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதுல கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா லைவா நமக்கு கிடைக்கிற அப்டேட்டை நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுலேயே ஜாயின் பண்ணிட்டா கூட உங்களுக்கு லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் இது மாதிரி போஸ்டா நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஏபிஎஸ்ஆர்டிசியில் அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ 19, 20 ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு அந்த டேட்ஸில் ஏதாவது டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு இப்போது டிடிடியோட வெப்சைட்லேயே ஓப்பன் ஆகும். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசிலேயே ஓப்பன் ஆகும். பிரம்மோற்சவம் டைமில் உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாதுங்க. ஸோ டோக்கன் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து பிரம்மோற்சவம் டைமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ நேரடி சர்வதர்ஷனம் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா, எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.